ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. நான் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கிடைக்கிற டைமில் எனக்கு ரொம்பவே பிஸியாக இருந்தது ஒரு 2-3 மாதமாக. அதனால தான் போட முடியல. ஸோ இப்போது நான் உங்களுக்கு போடுறேன். என்னோடய 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி. ஆஸ்பிரண்ட் வியூலேயே நான் சொல்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங் நீங்கள் எடுத்துக்கங்க, ஓகேங்களா? நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்க வேணாம்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 இயர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் ஹெட் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் ரீஜியன் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்ச இதை நான் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேணாம், ஓகேங்களா? உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எடுக்கிறது. ஏன்னா நிறைய ஆசிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இதில் ஒரு தெளிவு கிடைக்குதுன்னு மட்டும் பார்த்துக்குங்க, ஓகேவா? சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு நான் எக்ஸாக்டாக இந்த மந்த்து லாஸ்ட் இயரில் தான் ஜாயின் பண்ணேன். இதே மந்த்து தான் லாஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணேன். 1 இயர் இன்னும் ஒர்க் பண்ணிருக்கேன். ஹெட் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பே ஸ்கேல் ரொம்ப அதிகம், லெவல் 12. அதனால உங்களுக்கு இதில் சம்பளம் நல்லாவே வரும். இதில் உங்கள் பேர் மட்டும்தான் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்ன்னு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டெஸ்க் ஜாப் தான் பார்ப்பீங்க. ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு டெஸ்க் ஜாப் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சீனியர் இன்ஸ்பெக்டராக இருக்கிற வரைக்கும். சிஎஸ்ஆர் ஆகிறப்ப தான் உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபைல் மெயின்டெனிங் மாதிரி தான், ஃபைல் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் உங்களோட ஒர்க் இருக்கும். ஸோ அடுத்து சிஎஸ்ஆர் ப்ரமோஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அத்தாரிட்டி வரும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைல் மெயின்டெனிங் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போது மித்த டிபார்ட்மெண்ட்லாம் செக்ஷன் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அசிஸ்டன்ட்னு எடுக்கிறாங்க தெரியுங்களா, அவங்களாம் தான் ஃபைல் பார்ப்பாங்க. இங்கே ஏன் நம்மளுக்கு ஃபைல் பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக போடுவாங்க, எஸ்ஓ போடுவாங்க. ஸோ அப்படிங்கிற இடத்துல அங்கே உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். இதை அந்த வேரியஸ் உங்களுக்கு இந்த ஸ்டேஜை பொறுத்து வேரியஸ் இதில் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் வரும். ஸோ டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஜாப் நேச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஜாப் நேச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ஹெட் ஆஃபீஸ் எடுத்துட்டோம்னா சென்னையில் இருக்கும். சென்னையிலேருந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸஸ் ஒவ்வொன்றும் இருக்கும். டிஸ்ட்ரிக்டில் ஜேஆர் தலைமையில் ஒர்க் பண்ணுவாங்க. ஜேஆர் ஆஃபீஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே சர்க்கிள் ஆஃபீஸு, அது டிஆர் ஹெட் பண்ணுவார். அவங்களுக்கு கீழே சிஎஸ்ஆர், அதுக்கப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டரு, இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நமக்கு கீழே, அதாவது சீனியர் இன்ஸ்பெக்டர் கீழே யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாலும் அப்படிலாம் எதுவும் இருக்க மாட்டாங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் சில சீட்ஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜூனியர் இன்ஸ்பெக்டர் சில சீட்ஸ் பார்ப்பாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் சில சீட்ஸ் பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது கம்பைண்டாக ஒருத்தட்னா சிஎஸ்ஆர் கீழே ஒர்க் பண்ணுவாங்க. சிஎஸ்ஆர் ஒருத்தட்னா உங்களுக்கு டிஆர் கீழே, டிஆர் ஜேஆர் கீழே இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு இந்த செட்டப்பில் எதாவது இருந்துகிட்ருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் ஜேஆர் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் மட்டும் இருக்கும். சர்க்கிள் ஆஃபீஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேக்ஸிமம் 2 இல்லை 3 இருக்கலாம், ஓகேங்களா? இது ஆஃபீஸ் செட்டப்பு. அப்புறம் ஹெட் ஆஃபீஸ் நம்மளுக்கு சென்னையில் கீழ்ப்பக்கம், ஓகேங்களா? ஆஃபீஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே சென்னை ரீஜன் மட்டும் ஏஆர் கீழே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் நேச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைல் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப டெசிஷன் மேக்கிங் இதில் இருக்காது. ஃபைல் இனிஷியேஷன் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சரி, ஓகே. இந்த ஃபைல் இனிஷியேஷன்லாம் இன்னொன்று என்னென்னா, ஹெட் ஆஃபீஸ் ஃபுல்லாக ஆஃபீஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ ஆர்சிஎஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஹெட் ஆஃபீஸு. ஹெட் ஆஃபீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் தான். எந்த ஒரு தபாலுமே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஆஃபீஸ் செட்டப்பில் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்குன்னு தனியாக ஒரு லாகின் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த லாகின் ஐடியில் உங்களுக்கு என்னென்ன தபால் வருதோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் தான். மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு தனியாக டைப்பிஸ்ட் இருப்பாங்க. ஆனால் டைப்பிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கொண்டு போகலாம். ஹெட் ஆஃபீஸோட ஒர்க் என்னென்னா, சில செக்ஷன்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டஃப் இந்த சென்ஸ் பிடிஎல் ஒர்க் அதிகமாக இருக்கும். சில செக்ஷன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த
இது வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலாக தான் போகும். இப்போ லைக் வந்து ரெவன்யூவில் இருக்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெக்டிக்காவெல்லாம் இருக்காது. இங்கே வந்து ஒரு ஒரு நார்மலாக தான் போகும். ஓகேவா? ஆனால் என்னென்னா நீங்கள் ஹை ரேங்க் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தோன்னா இங்கே எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இங்கே ஹெட் ஆஃபீஸில் ஃபுல்லாக ஆஃபீஸ் தான். சர்க்கிள் ஆஃபீஸு, ஜேஆர் ஆஃபீஸு, இப்போ ஆஃபீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் ஆஃபீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வர்றதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்களோ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அப்படி ஆஃபீஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் லைக் ஐடி கம்பெனி மாதிரி தான் வந்து வருவீங்க. உங்கள் லாகின் ஐடியில் ஒர்க் பண்ணுவீங்க, போவீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்பலாம் வந்து பார்த்தோன்னா ஸ்கில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா படித்து புரிஞ்சிக்கிற ஸ்கில் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ட்ரைனிங்கு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்ததையுமெல்லாம் ட்ரைனிங் இருக்காது. டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சீட்டில் அலகேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்டர் ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுங்க, சூப்பர்டென்ட் கீழே, அங்கே ரீஜனில் வந்து சிஎஸ்ஆர் கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க தான் உங்களை கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹெச்டிசிஎம் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். ஹெச்டிசிஎம் ட்ரைனிங் வந்து ஆல்மோஸ்ட் அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த வர்றவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்காது. ஏன்னா எங்கள் பேட்ச்க்கே இன்னும் முடியல. ஸோ அடுத்த வருஷம் ஏப்ரல் வாக்கில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அடுத்த பேட்ச்சு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃபீஸ் செட்டப்பில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆஃபீஸில் வந்து என்ன போயிட்டுருக்கு, எப்படி இருக்குது, இந்த ஆஃபீஸில் எந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்க நீங்கள் சொல்லி நீங்கள் ஆஃபீஸ் செட்டப்லேயே வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ட்ரைனிங் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு 2 இடத்துல நடக்கும். ஒன்று சென்னையில், இன்னொன்று வந்து மதுரையில் நடக்கும். மதுரை ஃபுல்லாக வந்து வெஸ்டர்ன் அண்ட் சவுத்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து மதுரையில் நடக்கும். ஈஸ்ட்டில் கொஞ்சம் டிஸ்ட்ரிக் வந்து மதுரையில் நடக்கும். அதுக்கப்புறம் நார்த் அண்டு ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே சென்னையில் நடக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 இடத்துல நடக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் வந்து பார்த்தோன்னா கிளாஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 2 மாதம் கழித்து ஒரு 3 மாதமோ இல்லை 2 மாதமோ இருக்கும். ஃபஸ்ட்டு செமஸ்டர் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க்கு. அதுக்கப்புறம் செகண்ட் செமஸ்டருக்கான கிளாஸஸ் நடக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு கேப் விட்டு ஒரு 4 மாதம் போவீங்க, அவ்வளோதான் இந்த ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு சேலரி எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு போய் காலேஜ் போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு பவானி சாகர் ட்ரைனிங் கிடையாது. ஓகேங்களா? நமக்கு சீனியர் இன்ஸ்பெக்டர் யாருக்குமே பவானி சாகர் ட்ரைனிங் கிடையாது. ஹெச்டிசிஎம் கோர்ஸ் ட்ரைனிங் மட்டும்தான். ஸோ இது வந்து சென்னை மட்டும் மதுரையில் தான் நடக்கும். நீங்கள் இங்கே தங்கி தான் வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி. இப்போ சென்னை நேட்டிவ்னா சென்னையில் இருக்கிறவங்களும் சென்னையில் போய்க்கலாம். மதுரைனா மதுரையில் இருக்கிறவங்க போய்க்கலாம். பட் ஆனால் வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றவங்க அங்கேயே தங்கி வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 செமஸ்டர் எழுதணும். ஓகேங்களா? 6 months ஒன்ஸ் 2 செமஸ்டர் எழுதணும். ஆஸ் யூஸ்வல் அது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஃபீ எல்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்ல. நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்தே வந்து பே பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ட்ரைனிங்கு. டைமிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். பட்ஜெட் டைமில் மட்டும் கொஞ்சம் வந்து எக்ஸஸாக இருக்கும். அதிகபட்சம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6:30 to 7 வந்து நீங்கள் போயிடலாம். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஒருத்தனா ஒர்க் பண்ணுறது அது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கிற சமயத்தில் நார்மலாக வந்து 5:45 வந்து நீங்கள் கிளம்பிக்கலாம். இது வந்து ஹெட் ஆஃபீஸ் சினாரியோ. ரீஜனில் வந்து ஒரு சில ஆஃபீஸில் ஒரு சில இதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு அமையும். ரீஜன்லேயும் வந்து மேக்ஸிமம் கிளம்பிடுறாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து ஒரு 6 o'clock கிளம்பிடலாம். காலையில் வந்து ஆஸ் யூஷுவல் 10 தான். இந்த 10 இப்போ ஹெட் ஆஃபீஸ்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ரீஜன் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போடுற சிஸ்டம் தான் இன்னமே. ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு டைமிங் வந்து இதுதான். சேலரி லெவல் 12 அந்த 35,600 சம்திங் அது இருக்கும். பே ஸ்கேல் பார்த்துங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ வரும், உங்களுக்கு இன் ஹேண்ட் எவ்வளோ வரும், கிராஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கிராஸ் வந்து 60,480 வரும். ஓகேங்களா? உங்களோட ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்து 60,480 வரும். சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஊரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு 3,500 to 4,000 குறையும். 50,000 கைக்கு வரும்னு வைங்களா. நெட்டு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது 54,482 கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு சேலரியாக கிரெடிட் ஆகிறது. சென்னையில் வந்து நீங்கள் இருந்தால் இது வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ சேலரிஸ் வந்து வரும். போஸ்டிங் வந்து டிஸ்ட்ரிக்டில் நேட்டிவ் பிளேஸில் கிடைக்குமானா கிடைக்கும். ஓகேங்களா? நேட்டிவ் பிளேஸில் கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். ஏன்னா 417 பேர் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி. சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்ராக்சிமேட்டாக 1,200 நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரில. 1,200 டோட்டல் ஸ்ட்ரென்த்து. அந்த 1,200
நீங்கள் மட்டுமே 411 பேர் வர போகிறீங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேகன்சிஸ் இருக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் வந்து பார்த்தோன்னா கம்மியான வேகன்சிஸ் இருக்கும், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமான வேகன்சிஸ் இருக்கும். சார் இது எப்படி வந்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா, நீ ரேங்க்கில் முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் போட்டுருவாங்க. இப்போ உங்களோட அலகேஷன் வந்து பார்த்தோன்னா ரேங்க் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சிலேருந்து லிஸ்ட்டு வருது தெரியுங்களா, 411 பேர்த்துக்கு. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கேட்குற டிஸ்ட்ரிக்டில் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. அது இப்போ ஒரு 5 வேகன்சிஸ் தான் வந்து உங்களுக்கு அரியலூர் இருக்குது அப்படின்னா, டாப்பில் இருக்கிற 5 பேருமே அரியலூர், 5 பேர் அரியலூர்னா 5 பேர்த்துக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து வர்றவங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக் தான் போடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி நேட்டிவ் டிஸ்ட்ரிக் வந்து எத்தனை கிடைச்சிருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் பின்னாடி ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ நேட்டிவ் டிஸ்ட்ரிக் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 இயர் ஆகணும் கம்பல்சரி. 1 இயருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நீங்கள் இனிஷியேட்டாக பண்ண முடியும். அது வரைக்கும் பண்ண முடியாது. ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆனதுலேருந்து 1 இயர் ஆகியே ஆகணும். அதுலேருந்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சில வெளியில் போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண வந்து சில பேர்த்துக்கு கிடைக்கும். இல்லைனா வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி இருந்தால் கிடைக்கும். வேக்கன்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டவுட்டு தான். நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் இப்போ சீனியர் இன்ஸ்பெக்டராக வர்றீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சிஎஸ்ஆர் ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க. அடுத்து இருக்கிறது வந்துன்னா எங்கள் பேட்ச் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. இது ஆஸ் யூஷுவல் என்னென்னா எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் சீனியர் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணதுலேருந்து 3 இயர்ஸ் எலிஜிபிலிட்டி. இது 2 இயர்ஸில் ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் 7 டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. அந்த 7 டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பேப்பரும் கிளியர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் HDCM கிளியர் பண்ணியிருக்கணும். இது 3 இயர்க்குள்ளே முடிச்சிருந்தீங்க. ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆகி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு ப்ளஸ் HDCM முடிச்சிருந்தீங்கன்னா 3 வருஷத்தில் உங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் போஸ்டிங்க்கு எலிஜிபிள். ஆனால் 3 வருஷத்தில் லாஸ்ட் பேட்ச் வரைக்குமே வந்து 3 வருஷம் முடிஞ்சதையுமே வந்திருக்குது. ஓகேங்களா. எங்கள் பேட்ச்சு கொஞ்சம் டிலே ஆகலாம், ஒரு 4 இயர்ஸ் வந்து ஆகலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக டிலே ஆகும். ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து ஆகலாம். ஓகேங்களா. சிஎஸ்ஆர் ப்ரொமோஷனு சிஎஸ்ஆர்லேருந்து டிஆர் வந்து டவுட்டு தான். ஓகேங்களா. டவுட்டு தான். கடைசியில் வந்து பார்த்தோன்னா வந்தால் வரல. ஒரு 50 or 55 வயசு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இருக்கிறவங்களுக்கு வரலாம். அதுக்கு மேலே பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஃப்யூச்சரில் எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆகும்னு தெரியாது. ஸோ இது இன்கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் சான்சஸ் அதிகம். ஸோ மித்தப்படி வந்து அது ப்ரொமோஷன் வந்து சிஎஸ்ஆர் கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஆர் வந்து வேக்கன்சியை பொறுத்து தான் இதாகும். ஓகேங்களா. அதுக்கடுத்து நீங்கள் உமன்ஸுக்கு ஏற்ற டிபார்ட்மெண்ட், ஆனால் உமன்ஸுக்கு ஏற்ற டிபார்ட்மெண்ட் தான் நல்லா தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூஷன்ஸை மேனேஜ் பண்ணுறது மட்டும்தான். இப்போ டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும், கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும், பேக்ஸு, இசிஎஸ்ஸு. பேக்ஸ்னால் ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு, எம்ப்ளாயி கோஆப்ரேட்டிவ், இதெல்லாம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி என்னென்ன கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குதுன்ட்டு. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்ஸோட மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணோம். அவங்களோட வந்து ஒருத்தர்னா ஒர்க்கு இதெல்லாம் மானிட்டர் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து ஒருத்தனா ஓரளவு சிம்பிளாக தான் இருக்கும். உமன்ஸுக்கு ஏற்ற டிபார்ட்மெண்ட் தான். உமன்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ரெவன்யூ அளவுக்கெல்லாம் உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. என்னென்னா இங்கே பவர் கொஞ்சம் கம்மி அப்படின்னா கூட வந்து ஒருத்தர்னா உங்களுக்கு சேலரி ஹையாக இருக்கும். ஸோ உங்களோட டெசிஷன் தான், நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட டெசிஷன் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஒரு சில பேர் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து கம்மியான சேலரியாக இருந்தாலும் எனக்கு எத்தனை போஸ்டிங்கில் இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உமன்ஸுக்கு நல்லாவே இருக்கும். ஸ்டடி ஓகே. ஸ்டடி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா படிக்கணும்னு வந்து பார்த்துட்டுனா இந்த டிபார்ட்மெண்ட் வந்தால், இந்த டிபார்ட்மெண்ட்டு இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டும் கஷ்டம்தான். நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் டைம் அலோகேட் பண்ணால் தான் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காலையில் 10 மணிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஆஃப்டரு ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எப்படி படிக்கிறதுக்கு அதை வழியோ அதை பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஆஃபீஸ் டைமுக்கு முன்னாடி ஆஃபீஸ் டைமுக்கு அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த ஆஃபீஸ் டைமுக்கு முன்னாடி அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுற டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ. ஓகேங்களா. அதில் எப்போ 24/7 நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். அப்படி அந்த டிபார்ட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா படிக்கிறது உங்களோட திறமை தான். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆஃபீஸ் டைமு ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இப்போ எவ்வளோ கஷ்டம் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குங்காட்டி நீங்கள் அடிஷ்னல் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போவே நாங்களே வந்து பார்த்தோன்னா அடிஷ்னல் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டடிக்கு
விலைக்கு வந்து ஏற்ற டிபார்ட்மெண்ட்டா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். இது மட்டும் இல்லை, நான் இது மட்டுமே வந்து வந்ததுனா இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கனாலுமே ஸ்டடிங்கிறது வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்கணும். 10 மணிக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன எப்படி படிச்சுக்கணும், 6 மணிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் முடிவெடுத்து படிச்சுங்க. ஓகேங்களா? இது ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிறனா எடுத்துங்க, எடுக்காம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டடி இதில் வந்து நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் தனியாக இருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ இஷ்யூஸு. வேலைக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். ஏன்னா நீங்களே எல்லாமே பண்ணிகிட்ருக்க முடியாது. லைக் வந்து சமையல்லேருந்து நீங்களே வந்து ஒருத்தனா எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் ஒதுக்க முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஒர்க்குக்காக உங்களோட 12 மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒருத்தனா உங்களோட ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு மீன்ஸ் அது ஆஃபீஸுக்கு போக வேண்டிய ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு ப்ளஸ் ஆஃப்டர் வந்து ஒன்றும் 12 மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் 8 மணி நேரம் தூக்க போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு கிடைக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. இந்த டைமை எப்படியெல்லாம் நீங்கள் ரேஷனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது யோசிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு கூட போய் படிச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்டர்நெட் பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்குது. வீட்டில் இருந்தால் அப்படின்னா வீட்டில் உங்களுக்கு ஃபேமிலியோடு இருக்கிறப்போ தான் உங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. சாப்பாட்டுக்கோ இல்லை மித்த ஒர்க்கெல்லாம் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இங்கே நீங்களே வந்து போராடிட்டு நீங்களே வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வந்து படிக்கிறது ரொம்ப குறைஞ்சிரும். நீங்கள் எஃபர்ட் எவ்வளோ போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. எவ்வளோ வந்து ஒருத்தனா டெடிக்கேட்டடாக உட்காந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா உங்களோட இது வந்து செட் ஆகும். படிக்கிறத பொறுத்த வரைக்கும் யார் எடுக்கலாம் அப்படின்னா, சரி இப்போ படிக்கிறவங்கள பற்றி பேசியாச்சு, செட்டில் ஆகிறவங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்சல்யூட்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா உங்களுக்கு சேலரின்னு பார்த்தா நல்ல ஒரு ஹை பேக்கேஜில் வந்து வந்துடுது. ப்ளஸ் இப்போ 8th பே கமிஷன் வந்தது அப்படின்னா கூட ஒரு கணிசமான சேலரி வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக 70 பக்கம் டச் பண்ணுவீங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு நல்ல சேலரி தான் இது. ஸோ இதே நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டோ இல்லை வந்து இது ஆர்ஐயில் வந்து போய் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து சேலரியை மட்டும் நம்பி இருக்கிறவங்களுக்கு அது ஒத்து வருமான்னு தெரில. ஓகேங்களா? இது சேலரி மட்டும் நம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த இது ஓகே தான். அது சேலரி மட்டும் நம்பி இருந்தீங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு அதில் வந்து 30,000 வரும். மீண்டும் அது இந்த லெவல் வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு 10 வருஷம் போயிடும். 10 வருஷம் காணாமல் போயிடும் ஆர்ஐ எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா. ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து எடுத்துங்க. சேலரி முக்கியமாக, பவர் முக்கியமாக, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் உங்களோட நீட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து டிசைட் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யார் எடுக்க வேண்டாம் அப்படின்னா வந்து சின்சியராக நான் யூபிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்கேன், நான் ஆல்ரெடி யூபிஎஸ்சிக்கு ஒரு 2-3 வருஷம் படிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் ஜாப்புக்கே வர வேணான்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் 2 வருஷம் 2 அட்டம்ப்ட் கூட கொடுத்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டு கூட போகலாமே தவிர ஜாபுக்கு வந்துட்டு படிக்கிறது ரொம்ப டஃப்பான இது. ஓகேங்களா? ஒன்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரொம்ப ஆயிடுச்சுன்னா இது பண்ணலாம். 21 வயசு 22 வயசுனா இன்னொரு ட்ரை பண்ணிட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா இங்கே லீவுங்கிறது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்பவே வந்து இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா வேக்கன்சிஸ் எல்லாம் கம்மியாக இருக்குங்காட்டி வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குங்காட்டி உங்களுக்கு லீவு வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ இது ஆஃபீஸ் டு ஆஃபீஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் டு ஆஃபீஸர்ஸ் வந்து இது வேரி ஆகும் லீவு பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து உங்களோட திறமையை பொறுத்தது தான். ஸோ அதனால் அவங்களாம் முடிவு பண்ணிக்கங்க. ரீஜனல் ஆஃபீஸ் எடுக்கிறீங்களா, ஹெட் ஆஃபீஸ் எடுக்கிறீங்களான்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க. ரீஜன் ஆஃபீஸ்னால் சொன்னது தான் நான், டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஒன்று ஜேஆர் ஆஃபீஸில் போடுவாங்க, இல்லைனா டிஆர் ஆஃபீஸில் போடுவாங்க. மோஸ்ட்லி 2 இடத்துல தான் இருக்கும். நம்மளுக்கு இப்போ நீங்கள் போனதையும் வந்து ஏஓஓ இசிஎஸோட இதுவோ கொடுக்க மாட்டாங்க. ஒரு 1 இயர் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் இருக்கும். பிடிஎஸ் மேக்ஸிமம் சிஎஸ்ஆர் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கொடுக்கறது கஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் சொல்லிட்டேன். மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் வந்துடும். இதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க் எதுவுமே இருக்காது. நீங்கள் எழுதுகிற மாதிரி எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் எல்லாமே வந்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆஃபீஸ் வந்து நான் வந்து வந்ததுலேருந்தே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படிங்காட்டி எனக்கு ஆஃபீஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுள்னு நான் சொல்லுவேன். ரிட்டன் ஃபைலை மெயின்டைன் பண்ணிட்டு ஃபைலை பாதுகாத்து நீங்கள் வைக்கிறதோட வந்து ஆஃபீஸில் நீங்கள் ஈஸியாக வந்து தான் ஒர்க் பண்ணிட முடியும். வர்றதை அன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து முடிஞ்சிடும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி தான். வந்து ஒரு 2-3 மாதம் வந்து கற்றுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அடுத்தடுத்து போகலாம். கன்சல்டேஷன் பீரியடில் வந்து நீங்கள் அந்த டிலே வந்து வச்சுக்காதீங்க. ஓகேங்களா?
ஃபேமிலி இது பார்க்குறீங்க அப்படின்னா ரீஜனில் நீங்கள் எடுக்கணும்னா ரீஜன் எடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எடுத்துருங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களோட எஃபர்ட்டு திறமையை பொறுத்து தான். இங்கேருந்து உங்களால் எவ்வளோலாம் எஃபர்ட் போட முடியும் அப்படிங்கிறத பொறுத்து எடுத்துங்க. ஓகேவா? சரி, இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, சார் இது எடுக்கலாமா, எல்எஃப் எடுக்கலாமா, ஆர்ஐ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு ஜாப்போட நேச்சர், ஒவ்வொரு டைமிங்கு இதெல்லாம் பொறுத்து வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் இப்போ எஸ்ஐயை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்எஃப் ஆடிட்டும் வந்துட்டுனா என்ன யார்ட்டையாச்சும் கேட்டேன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன். ஸோ எல்எஃப் ஆடிட்டில் உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் இது பண்ணிங்க. ஆர்ஐ வந்து சேலரி கம்மி. ஓகேங்களா? சேலரியை தவிர மித்த எல்லாமே அதிகம்தான். அங்கே பவர்லேருந்து மதிப்புலேருந்து எல்லாமே அதிகம்தான். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது லாங் டர்மாக பார்த்தீங்கன்னா ஆர்ஐ நல்லது. ஓகேங்களா? லாங் டர்முக்கு நீங்கள் தாசில்தார் டிசி வந்துடும் மேக்ஸிமம். டிசி வரைக்கும் போக முடியும். ஆனால் இதே நீங்கள் எஸ்ஐ எடுத்தீங்க அப்படின்னா சேலரி இப்போ ஹையாக இருக்கும். லாங் டர்முக்கு பார்த்தோம்னா சேலரி மட்டும்தான் அதில் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் அதில் வந்து பவர் நல்லாவே இருக்கும். டிசி வரைக்கும் நீங்கள் போகலாம் ஆர்ஐயில். ஓகேங்களா? மேக்ஸிமம் கிடச்சிரும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் 10 வருஷத்தில் வந்து டிடி ஆயிடுவாங்க. அப்படியே ஒரு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்து வந்துட்டிங்கன்னா தாசில்தார் முடிச்சு டிசி ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ரிட்டைர்மெண்ட்டுங்கிறப்ப டிசியாக ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க. அதில் வந்து சேலரி இனிஷியலாக கம்மி, ஆனால் போக போக வந்துட்டுனா க்ரௌத் அதிகம். இதில் வந்து சேலரி இனிஷியலாக அதிகம், போக போக கிராஜுவலாக தான் இருக்குமே தவிர ரெவன்யூ அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது உங்களோட டிசிஷன். அண்ட் ஆல்சோ வந்து அது ஒர்க் நேச்சரும் வந்து ஹையாக ரொம்ப ஹெக்டிக்காகவே இருக்கலாம். அதாவது என்னென்னா, நான் செட்டில் ஆகிறேன் சார், எனக்கு போதும் அப்படின்னா, எனக்கு லாங் டர்முக்கு அது ஓகேனா அதை எடுத்துக்கங்க. இல்லை நான் அடுத்தடுத்து போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? சேலரி வைஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்காட்டி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்எஃப் ஆடிட் வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க. எல்எஃப் ஆடிட்டு கம்பேர் டு எஸ்ஐ வந்து எல்எஃப் ஆடிட் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்எஃப் ஆடிட்லேயும் சில விஷயங்கள் கேட்டுங்க. அதுலேயும் ப்ரொமோஷன் வந்து லேக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இது நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ரொமோஷன் ஒரு காலத்தில் வந்து ஒரு ஸ்டாக்னண்ட் ஆகும். அது எப்போ வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்எஃப் ஆடிட் வந்து எந்த மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரிச்சிங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா வந்துட்டோம்னா நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த இதில் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் குரூப் 2 அதிகபட்ச வேகன்சி நம்மளுக்கு தான் 411 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இது ஃபில் பண்ணாங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபில் ஆயிரும். ஸோ அதனால தான் அடுத்த வேகன்சிஸில் வந்திருக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ ஒர்க்கும் வந்து ஓரளவு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்களாம் அடிஷனல் பார்த்துட்டு இருக்கங்காட்டி தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது. ஸோ இப்போ இது ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஆஸ் யூஸ்வலாக ஒர்க்கு போயிட்டுருக்கும். ஒவ்வொரு சீட்டு தான் பார்ப்பீங்க. வர்றத பல்க் ஒழுங்காக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னாவே போதும். மித்தபடி வந்து உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஸோ எடுக்காது உங்கள் விருப்பம். இன்னும் நல்லா அனலைசிஸ் பண்ணிக்கங்க. வேறு ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏதாச்சுன்னா நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். டெலகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். உங்களோட எந்த குவரினாலும் வந்து கேளுங்க. எனக்கு டைம் இருக்கிறப்ப நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.